வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட இட்ஸ் ஃபேடட் பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தென் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2-3 கமெண்ட் படித்தேன். ரொம்ப சோகமாக இருக்குது, சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு. ஐ எம் ஸோ சாரி. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கனோ அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் நான் இந்த எஃப்எஃப்ஐ கம்ப்ளீட் பண்ணுறதா இல்லை. அது 25 ஆனாலும் சரி, 20 ஆனாலும் சரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ரியாலிட்டியில் நடந்த ஸ்டோரி. ஸோ என்னோடய வேலை நான் கன்வே பண்ணிவிட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இதுக்கப்புறமும் ஃபுல்லாக சேடாக தான் போகும், நான் இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இல்லைன்னா நம்ம சேனலில் மிச்சம் ஹாப்பி எஃப்எஃப்லாம் இருக்குது. நான் பேபி சிட்டர் கூட போடுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியாதுடா. என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் ஃபுல் பேக்கேஜோட கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கேன். ஸோ எல்லா கேரக்டரும் நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் எனக்கு ஸ்பேஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே ஹோப்போடு அந்த ஸ்டோரியை நான் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா பெல்லா தயங்க அடிச்சிருப்பா. நீங்கள் போய் என்னன்னு கேட்கும்போது அப்போ கரெக்டாக ஆஷின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் என்ட்ராயிருக்கும். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா. ஸோ ஆஷியை பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே அவளவே பார்த்து சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவளும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இந்த பக்கம் பெல்லாவை திரும்பி செம்மையாக முறைக்கிறா. அப்போ பெல்லா இருந்துட்டு, ஹேய் யார் நீ? நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், இடையில வந்ததும் இல்லாமல் என்னை பார்த்து முறைக்கிற. யார் நீ? என்ன தைரியம் எனவே முறைப்பியா நீ? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். 1 கிலோ மாவை மூஞ்சியில் பூசிட்டு நின்றுட்டா நீ பெரிய ஆளாடி? ஹே எக்ஸ்கியூஸ் மீ. என்னடி எக்ஸ்கியூஸ் மீ வச்சு துப்பின்னு? நீலாம் ஒரு ஆளு மயிருன்னு என் ஃப்ரெண்டவே கை நீட்டுவியா? எங்க இப்போ கை நீட்டிடி பார்க்கலாம். ஆஷி நீ வா, நம்ம போகலாம். நயா என் கையை விடு, உன்னை வச்சுக்கிறேன்டினா. அன்னைக்கே உங்ககிட்ட வார்ன் பண்ணலான்னு நினச்சேன். கண்டவங்க பின்னாடிலாம் போகாதன்னு. இன்னைக்கு பார்த்தியா? நீ யாரை நம்புறியோ அவங்க தான் உனக்கு பெரிய ஆப்பா வைக்கிறாங்கன்னு ஸ்கூல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கான்ல. கொஞ்சம் கூட அறிவு மயிரே இல்லைல்ல நயா. உனக்கு தேவைதான், அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன். பெல்லா சி, உன் மூஞ்சி அப்படி வைக்காத, சகியில்லை. யாரு நீ? என்ன எதுக்கு? இங்கே பாரு, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். என்னடி மைண்ட் யுவர் லாங்குவேஜ்? மயிறு அடுத்த புருஷனை ஆட்டை போட்டவ தானடி நீ. உனக்கெல்லாம் இவ்வளோதான் மரியாதை. இங்கே பாரு, ஓவராக துள்ளிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சாணி எடுத்து மூஞ்சியில் போட்டு விட்டுருவேன், புரியுதா? நயா வாட் இஸ் திஸ்? என்னடி நயா, என்ன அவகிட்ட போயிட்டுருக்க? அவள் அப்பாவினா அவகிட்டே தான் நொட்டுவியா? என்கிட்ட ஃபஸ்ட்டு நொட்டு, அப்புறம் அவகிட்ட போ. இங்கே வா. எங்கே அங்கே போகிற? தயோங் போயிடுவியா அப்படியே ஆட்டிட்டு? சாரி எழுறி நயாட்ட. நயா யார் இதுன்னு நான் கேட்டேன். சாரி கேளு. அடிச்சன்னு வச்சுக்கோ, மூஞ்சியும் வாயையும். லிப்ஸ்டிக் ஒன்றே தீத்துருவியோ ஒரு நாளில். வாயப்பாரு நல்லா பண்ணி வாயாட்ட. தயோங் ஷீ இஸ் கோல்டிங் மீ. நயா பார்த்தல்ல, என் பேச்சை கேட்டதும் எப்படி அழுதுட்டான்னு. இனி என்ன கூப்பிடு, புரியுதா? அப்போ தயாங்க அப்படியே ஆஷிக்கிட்ட பேசலான்னு வரான். நீங்கள் டக்குன்னு ஆஷியை எடுத்துகிட்டு, ஆஷி வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காடுறீங்க. ஆஷியும் ஆஷியோட ஃப்ரெண்ட்ஸும் சுற்றி நிற்கிறாங்க. நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. டக்குன்னு ஆஷி உங்கள் கன்னத்தில், என்ன திமுறா உனக்கு? நாங்கள்லாம் இல்லை அப்படி தானே? என்ன ஆஷி? எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் அவளை வச்சு செய்யாமல் விட மாட்டேன். என்ன அவ கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்கா ஏன் நயா கிட்டேயே? காம் டவுன். எனக்கு எல்லாமே தெரியும்டி நயா. நீ தயாங்க லவ் பண்ணது, அவன் உனக்கு ஆப்பு கொடுத்துட்டு போனது, எதுக்கு இதெல்லாம்? நான் ஆரம்பத்துலேருந்தே என்ன சொல்லியிருக்கேன்? இல்லை ஆஷி, என்னால் அவனை மறக்க முடியாது. என்ன நான் மறுபடியும் சொல்லு. ஐயோ தயவு செஞ்சு அடிக்காத. என்னால் அவனை மறக்க முடியாது. அவன் வருவான், நீ வேணா பாரு. என்ன இந்த படத்தை பார்த்தியா? அதான் வருவான்னு உட்காண்ட்ருக்கியா? இங்கே பாரு, ஒரு லவ்வில் 2 பேரோட எஃபர்ட்டும் இருக்கணும். ஒருத்தரோட எஃபர்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த லவ் ஃபெயிலியராக தான் போகும். நீ சொல்கிற மாதிரி அவன் வருவான்னு வெயிட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, அவனும் அவனை லவ் பண்ணியிருக்கணும். இதை நீ புரிஞ்சுக்கோ. வேணாம்மா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கோம், அதை பார்த்துக்கலாம். நீ விட்டுரு. நீ அங்கே போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான். இல்லை, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் அவன்கிட்ட பேசுவேன். அந்த பெல்லாலாம் நல்லாவே பார்த்துக்க மாட்டா ஆஷி.
அவள் ஹர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கா. அவள் நிறைய பாய்ஸ் கூட பேசுவா, நிறைய அஃபேர் வச்சுப்பா. என் தயாங்க அப்படிலாம் விட்டுற முடியாதுல்ல. எவ்வளவோ கஷ்டத்தில் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா என்னால் எப்படி விட முடியும்? நான் எவ்வளோ வேணாலும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அவனுக்காக. என்னாலெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாத ஆஷி. சரி, என்னமோ பண்ணி தொலை, என் உயிரை வாங்காத. இனிமேல் நாங்கள் உன்னை தனியாக விட மாட்டோம். இது காலேஜில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு. இது ஷானி, இது என்னன்னு எனக்கு தெரில, இது நேம் நீயே வச்சுக்கோ. ஏய் என்னடி இது? கொஞ்சம் வலியும், பார்த்துக்கோ என்ன. அப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஆஷி உங்களோட ஸ்கூல் மேட்டு. நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. பட் நீங்கள் சின்ன சண்டைனாலும் யார்கிட்டையும் போய் பேச மாட்டீங்க. அது மாதிரி கட் ஆகிடுச்சு. அவள் ஒரு டாம் பாய் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஆஷி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அவள் நிறையா சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறா. என்ன தான் நீங்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வலிச்சுக்கிட்டே இருக்குது. அதை மறந்துடாத, இது வலிச்சுட்டு தான் இருக்குதுன்னு ஒன்று ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. அவ்வளோ வலியோடவும் நீங்கள் நல்லா சிரிச்சிட்ருக்கீங்க. இது தயாங்க அங்கங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் சிரிக்கிறது பார்க்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆனதுமே நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க உங்கள் அப்பாக்காக வெயிட் பண்ணிவிட்டு. தயாங்க அப்போ உங்களை பார்த்ததுமே பேசணும்னு தோணுது. போனால் பேசுவாளா? பயமாக இருக்கே. கத்தி அழுதுற போகிறா. ஆனால் நயா எனக்கு உன் கூட பேசணும் போல இருக்கே. சரிடா தயாங், அவள் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் என்னதான் கற்றுனாலும் நீ போய் ஒரு வார்த்தையாவது பேசிடு. எப்படியாவது ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். உங்களுக்கு அப்போவே அங்கேருந்து போகணுன்னு தோணுது. லைட்டாக போகலான்னு போகும்போது உங்கள் கை பிடிக்கிறான். தயாங், மறுபடியும் என்ன தயாங்? ப்ளீஸ் டி, அழுக மட்டும் செய்யாத. என்கிட்ட பேச மாட்டியா? நீ என்னை மிஸ் பண்ணுறியான்னு தெரில. எனக்கு ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏன் தயாங், பெல்லாவை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டியா? கால் பண்ணி பேசு, எடுப்பா. உன் லவ்வர் தானே. சரி அதெல்லாம் விடு, இந்த டாப்பிக்லாம் மறந்துடு. இன்னைக்கு எப்படி போச்சு டே? ஹாப்பியாக இருந்தியா? நானா ஹாப்பியாவா? இருந்த தயாங். ஏதோ நான் பார்த்தேன். அந்த பொண்ணுங்கள்லாம் யாருடி? உன் ஃப்ரெண்ட்ஸா? உன்னை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், உன் கிளாஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஓ, நான் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து உனக்கு ஹாப்பியாலாம் இருக்கா? என்னடி நீ இப்படி கேட்குற? நீ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்ததை நான் எல்லா இடத்துலையும் நின்று பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு இது போதும். எப்போவுமே சிரிச்சிட்டே இரு. நான் இல்லைனாலும் நீ இருப்பல்ல. இது கேட்டதுமே உங்களுக்கு கொடன்னு தண்ணி வந்துடுது. தயாங், இங்கேருந்து போக முடியுமா உன்னால்? இல்லை நயா, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. என் கூட கொஞ்ச நேரம் பேச. என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அட்லீஸ்ட் என்னை ஃபீல் பண்ணவேன் ஆண்டி. நான் தான் தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியும்ல. நீ தப்பே பண்ணலையா தயாங்? நீ தப்பே பண்ணல தானே? சரி விடு. அது எத்தனை தடவை நான் சொல்லி காட்டிகிட்டு இருக்க முடியும்? என் கேரக்டரும் அது கிடையாது தான். ஆமாம் தயாங், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இன்றைக்கி, சொல்ல முடியாத அளவுக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெல்லாவை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா நான் சாரி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா நீ தான் அவள் தானே உன்னோட ப்ராப்பர்ட்டி. ஸோ சாரி தயாங், அவங்க ஹர்ட் பண்ணியிருந்தா. நான் இல்லடி, அப்படிலாம் இல்லை என்னதான் இருந்தாலும் நீ கோவப்பட்ட, நான் பார்த்தேன். ஆஷி கொஞ்சம் விளையாட்டு பொண்ணு. அவளுக்கு யாராவது என்னை ஹர்ட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. ஏன் நீயா இருந்தாலுமே அவள் உன்னை அடிச்சிடுவா. அப்படியா? அப்போ அவளை என்னை நிறைய அடிக்க சொல்கிறியா? ஏன்னா நான் உன்னை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல. தயாங், இப்போ நீ எந்த ரிலேஷன்ஷிப் வச்சு என்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. நீ முன்னாடியே சொல்லிட்டேன்னா உனக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிக்குவேன்ல. என்னோடய ஷேப்பை மாற்றிக்குவேன், லைக் க்ளே மாதிரி. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? நிறையா சென்டிமெண்டல் மூவி பார்ப்பியோ? முதல்லலாம் நீ என்னை நிறையா சிரிக்க வைப்ப, நானும் சிரிப்பேன். இப்போல்லாம் நீ என்ன பேசினாலும் எனக்கு அதை ரசிக்கணும் தான் தோணுது தெரியுமா தயாங்? நயா ப்ளீஸ் நயா, நீ எவ்வளோ அழகாக இருக்க. உனக்கு மேக்கப்லாம் தேவையே இல்லை. என் ஆளை பாரு, அவன் மேக்கப் இருந்தால் தான் நல்லா இருப்பா. பட் மேக்கப் இல்லைனாலும் எனக்கு பிடிக்கும். நயா அது இல்லை, பரவாயில்ல.
நீ கண்டினியூ பண்ணு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ கண்டினியூ பண்ணு, பரவாயில்ல. நீ ஷேர் பண்ணு தயம். இல்லை, உனக்கு உனக்கு என்னடி குறைச்சல்? நீ எவ்வளோ அழகாக இருக்க. நீ யூஸ்லெஸ் கிடையவே கிடையாது நயா. நீ கண்டிப்பாக ஒர்த்துடி. ஆமாம், நான் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் சில பேருக்கெல்லாம் சீக்கிரமாக புரிய மாட்டேங்குது எதுவுமே. அது சரி, ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம். உன் செல்ஃபை எப்போவுமே டவுன் பண்ணிக்காத. ஆரம்பத்துலேருந்து நான் தானே சொல்லியிருக்கேன். தயங்க மறுபடியும் நீ எனக்கு லெக்சர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா லைஃப்பை பற்றி உன்னை விட எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்கிட்ட ஏதாவது அட்வைஸ் வேணும்னா கேளு, நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப சீனியர் பெயின்க்கெல்லாம். தயங் சாரி தயங், நான் என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன். நீ பேசு. நான் அமைதியாக இருக்கேன். நான் என்ன பேசுறது சொல்லு. நான் என்ன பேசினாலும் நீ என்னை எப்படியாவது ஹர்ட் பண்ணிடுற. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை நயா. நீ ஹாப்பியாக இரு, அந்த பொண்ணுங்க கூடவே இரு. என்ன அப்போ நீ என் கூட இருக்க மாட்டல்ல? அந்த பொண்ணுங்க கூடயே இரு. என்னை மறந்துருந்தானே சொல்ல வர. என்னடி நீ தானே சொன்ன என் கூட பேச வராத, எனக்கு ஒரு மாதிரி பழைய வைப்லாம் வருது அப்படிலாம் சொன்னனால தான் நான் இந்த வார்த்தை சொன்னேன். இல்லைனாலும் எனக்கும் உன் கூட பேசணும் போல தான் இருக்குது. எப்படி இருக்கு உனக்கு? நமக்குள்ளே இதுக்கப்புறம் என்ன ரிலேஷன்ஷிப்னு ஏதாவது இருக்கா? லைக் சுச்சுவேஷன்? அந்தளவுக்கு கேவலமான பொண்ணு நீயும் இல்லை, கேவலமான பையன் நானும் இல்லடி, புரியுதா? சிச்சுவேஷன்ஷிப்லாம் ஒன்று நம்மளுக்குள்ளே எப்போவுமே வராது, என்னை நம்பு. நான் இப்போவும் சொல்கிறேன், உன் கூட பேசலைன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும், அந்த டே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டுடி. எப்போவுமே நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். பட் நான் உன்னை இன்னும் லவ் பண்ணுறேன் தயம். அப்போ தயாங்க அப்படியே உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டியர்ஸோட அந்த பக்கம் சைடு பார்த்துட்ருக்கீங்க. இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒன்ஸ் லவ்வில் விழுந்துட்டா அது யாராலையுமே அழிக்க முடியாது. எல்லோரும் ஈஸியாக சொல்லுவாங்க, அவன் உன்னை ஏமாற்றிட்டான், அப்படியே அவன் முன்னாடி சேவேஜாக வாழ்ந்து காட்டுன்னு. அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும், அவங்கள மறக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் சேவேஜாலாம் ஆக முடியும்னு. ஆனால் என்னை பொறுத்த வரையும் லைஃப்பில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் என்ன மாதிரி. சரி விடு, என்னால் உன்னை மறக்க முடியாது. உன்னை மறக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஈஸியும் கிடையாது. நம்ம போன இடம், நீ எனக்கான பேசின வார்த்தைகள், இது எல்லாத்துலேயும் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்க தயம். உன் மேலே எனக்கு கோவம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி லவ் இருக்குது. அது எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்? ஈவன் நீ பெல்லாவை லவ் பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன், அவளை லவ் பண்ணலனாலும் நான் உன்னை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நீ அவளை எப்போவுமே லவ் பண்ணுவேன். அதே மாதிரி நீயும் தெரிஞ்சுக்கோ, உன்னை எப்போவுமே நான் லவ் பண்ணுவேன் தயம். ஏன்னு என்ன கேட்காத, ஏன்னா என்கிட்ட பதில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜாக்சனை லவ் பண்ணதான். பட் இந்த அளவுக்கெல்லாம் என்கிட்ட இன்வால்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை. உன் விஷயத்தில் வரும்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னோடய இன்வால்மெண்ட், நான் லவ்னா இவ்வளோ சின்சியராக பண்ணுவேன்னா நிறையா டைம் எனக்கே ஃபீல் ஆகிருக்கு. தயவு செஞ்சு வார்த்தையெல்லாம் அள்ளி கொட்டாத. வேறு பையனை பாரு, நீ நல்ல பொண்ணு, நான் நல்ல பொண்ணு தான் எனக்கு தெரியும். அதுக்காக வேறு பையன்கிட்டலாம் என்னால் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது தயம். எனக்கு ஒருத்தவங்கன்னா அவங்க ஒருத்தவங்க தான் கடைசி வர. இப்போ நீயே எனக்கு கிடைக்கலனாலும் வையேன், நான் இப்படியே தான் இருப்பேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு கன்வின்ஸே பண்ண முடியாது. அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வாங்க. நான் வேணான்னா அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற விஷயத்தில் நான் அன்லக்கினாலும் எங்கள் அம்மா அப்பா விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி. அதில் அந்த காடை நான் குறை சொல்லவே மாட்டேன். சாரி தயம், நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். உனக்கும் டைம் இல்லைனாயா? இல்லைடி, நீ பேசுடி. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீ என்கிட்ட இப்படிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ எப்படிலாம் நினைக்காத, என்கிட்ட என்ன தோணுதோ பேசிகிட்டே இரு. என்ன தயம், நீயும் என்ன மாதிரி ரசிக்கிறியா? ஐ திங்க் நீ ரசிக்கலாம் மாட்ட. உனக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இதுவாச்சும் அவள் பேசுகிறாளே அப்படின்றதானே பார்க்குற. என்ன மாதிரியெல்லாம் நீ ரசிக்க மாட்டல்ல, ஏன்னா உன் லைஃப்பில் இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல. ஏன்டி அப்போ பாரு நான் தப்பாகவே புரிஞ்சுக்கிற. இங்கே பாரு நயா, உன் டைமை வேஸ்ட் பண்ணாதடி. சரி ஓகே, நீ வேறு பையன்கிட்ட போக மாட்ட, சரி விடு.
ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் எப்போவுமே கடைசி வரையும் உனக்கு ஒரு வெல்விஷர் தாண்டி. நீ நினச்ச மாதிரி என்னால் திரும்பவும் உன்னை லவ் பண்ணிவிட்டு நான் வருவேன் நீ நினைக்காத. சாரி நயா. அப்போ நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கனாக அவனவே பார்த்துட்ருக்கீங்க, இருந்தும் ஒரு நம்பிக்கை அப்படியே உங்களே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் தயம், இந்த டைம் ஆச்சு எனக்கு பிடிச்சது என்கிட்ட வந்து சேருதான்னு. நான் அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். யாருனாலையும் என்னை மாற்ற முடியாது. என்னோடய லவ் எனக்கு கிடைக்கும். அது நான் உங்ககிட்டயே சொல்கிறேன். எனக்கு மிச்ச லவ் பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் என்னோடய லவ் எனக்கு கிடைக்கும். அந்த ரைட் டைமுக்காக நான் எப்போவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நயா, இங்கே பாரு நயா, நான் மாற மாட்டேன்டி. நீ மாறாத. எது மாறணுமோ அது மாதிரி தானாக உன்னை வந்து என்கிட்ட சேர்க்கும். நயா, சரி இந்த டாப்பிக்கை விடு. நீ பேசினாலே லவ்வை பற்றி தான் பேசுவியாடி. நீ தானே என்னை மாற்றின. நான் எப்படி இருந்தேன்? என்னை அப்படியே விட்டுருக்கலாம்ல. இப்போ பார்த்தியா, திரும்பி உனக்கு தான் தலைவலியாக வந்து மாறிட்டேன். ஒன்று நோட் பண்ணியா, முன்னெல்லாம் நீ நிறையா பேசுவ, நான் அமைதியாக இருப்பேன். இப்போல்லாம் நான் நிறையா பேசுகிறேன், நீ அமைதியாக இருக்க. லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆகுதில்ல? இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது. எது நிரந்தரனே தெரிய மாட்டேங்குது. ஆனால் என் காதல் நிரந்தரம் தயம். ஸ்டில் ஐ லவ் யூ. ஸ்டில் ஐ லவ் யூ தயம். நயா, இல்லை நயா, நான் இப்படி உன்னை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேன். நீ என்னை லவ் பண்ணாத. லவ் பண்ணுவேன் தயம். எல்லாமே, உன்னோட பேச்சு, உன்னோட கண், மூக்கு எல்லாமே என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜெலாம் நான் தாண்டிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் எப்படி முடியும்? இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. எப்பவும் போல் நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறேன். புரியுதா? இது மாதிரி நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு நீங்கள் என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களை எப்போவுமே லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பா வந்துட்டார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்ததுமே காரில் ஏற போகிறீங்க. உங்கள் அப்பா தயாங்க பார்த்ததுமே, தயாங், அங்கிள் என்ன தயாங் இப்போல்லாம் வீட்டு பக்கமே வரதில்லை? அது காலேஜ் முடித்ததும் கொஞ்சம் ஒர்க்கு, அதான் அப்படியே போயிடுறேன்னா, அதான் அங்கிள் வர முடியல. அதனாலையா இல்லை என் பொண்ணு கூட சண்டைனாலையா? டேடி, அப்படிலாம் எதுவும் இல்லை. பாவம், அவனுக்கு லேட் ஆகிடுச்சுல, அவன் போட்டும். என்னனையா, நீ பேசுகிறது பார்த்தாலே தெரியுது உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்துருச்சுன்னு. என்ன தயாங், பேசுகிறது இல்லையா? நல்லா கேளுங்க அங்கிள், நான்லாம் வந்து பேசிட்டு தான் இருக்கேன். உங்கள் பொண்ணு தான் புது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டா இன்றைக்கி. ஏதோ 3 பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு நான் வேணாமாம்மா. அப்பா, அவன் சும்மா சொல்கிறான், அப்படிலாம் இல்லை. புது ஃப்ரெண்ட்ஸா? ஏன் பொண்ணுக்கா? அப்படி கிடச்சாலும் அவள் போக மாட்டாளேப்பா. என் பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லை, எப்போவுமே ஓல்டுக்கு தான் மதிப்பு தருவா. இந்த விஷயத்தில் நான் நயாவை நம்புவேன். அப்பா, என்னப்பா? நீ சும்மா இரு நயா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? புதுசு வந்தால் நீ எப்போவுமே விட்டு போக மாட்ட. தயாங் தான் புதுசாக ஏதோ வந்துடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ தயாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது, உங்களுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அப்பா, என்னப்பா நீங்கள் என்ன பெருமையாக பேசலாம், ஓகே, அதுக்கு நான் அவனை ஹர்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர்ப்பா. நீங்கள் வண்டியை வீட்டுக்கு விடுங்க, நான் போகிறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் இப்போ பிஹேவ் பண்ணுறது. நயா நயா, சாரி நயா, நான் ஏதோ என்னதான் இருந்தாலும் அவனை நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நான் வேணா தயாங்கிட்ட சாரி. ஐயோ ஐயோ அங்கிள், அங்கிள் அப்படிலாம் பேசாதீங்க அங்கிள், விடுங்க. எதுக்கு விடுங்க விடுங்க. எனக்கு தான் உண்மையாக சொல்லப்போனால் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, அதான் நான் நயாவை விட்டான்னு நினைக்கிறேன். தயாங், இல்லை இல்லை நயா, விடு விடு. அங்கிள், நீங்கள் எதுக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருக்கீங்க, சிரிங்க பார்க்கலாம். இல்லைப்பா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, உங்கள் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆனால் நீங்களும் ஒரு மாதிரி ஆயிடுறது. இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்கள் நடத்துங்க அங்கிள். நயா, கூட்டிகிட்டு போ. சரி தயாங், நான் போகிறேன், நீ பார்த்துக்கோ என்ன. அங்கே எங்கேன்னு சுத்தாமல் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோடு அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். உங்கள் அப்பாவும் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு.
ஸோ வீட்டுக்கு போனதுமே நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. எப்போவுமே கொஞ்ச நேரம் அழுவீங்க. அது மாதிரி அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மொட்டை மாடியில் ஃப்ரெஷ் ஹேர் வாங்கிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஆஷி கால் பண்ணுறா. பேசின உடனே இவளுக்கு என் மேலே பாசம் வந்துடும். எப்படி கரெக்டாக கால் பண்ணுறா பாரு. ஹலோ ஆஷி, நயா என்ன அழுதுட்ருக்கியா? இது உனக்கு அழுகிற நேரம் தானே? எப்படி என்னை பற்றி இவ்வளோ கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்க? ஆனால் என் கூட இவ்வளோ வருஷம் பேசலை. நீ ஈகோனா நான் அதுக்கு மேலே. ஆனால் இனிமேல்லாம் நீ பேசலைனாலும் உன்கிட்ட வந்து நான் உட்காருவேன். இவ்வளோ நாள் நான் பார்ப்பேன் தெரியுமா? இந்த தயாங் உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீ ரொம்ப அழுவ. அப்போவே உன்கிட்ட வந்து பேசியிருக்கணும் இல்லடி. சாரி நயா. அதனால என்ன இருக்குது? ஆமாம் அதனால என்ன இருக்குது? நீ என்னெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். நீ யாருப்பா? சரி என்ன பண்ணுற? என்னெல்லாம் விடு. உன்னை ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட அந்த தயாங் பையன் கூட பார்த்தனே. அது அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணான். போச்சு உன்னை 2வது வீலாக வச்சுக்க பார்க்குறான் அவன். இங்கே பாரு, வேணாம் உனக்கு. அந்த அண்ணா நல்ல அண்ணாவாக தான் இருந்தாங்க. பட் பெல்லாவை எப்போ லவ் பண்ணாங்களோ அப்போவே எனக்கு அவங்க மேலே உள்ள ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. அதுவும் உன்னை விட்டுட்டு அந்த பெல்லா. யாராவது இந்த வேலையை பார்ப்பாங்களா? ஒரு கோமாளி கூட உன்னை விட தோணாது. ஆனால் இந்த அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு? ஃபர்ஸ்ட் லவ்வில் யாருக்கு தான் மறக்க தோணும் ஆஷி? நீ விடு. ஆமாம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ் தான். ஒரு மேட்ரை போய் பிடிச்சிருக்கான். கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல. பட் அவனுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப நயா. ஆஷி, எப்பவும் விட நீ இன்றைக்கி தான் சொல்லிருக்க. இன்றைக்கி தான் ரொம்ப எனக்கு ஹாப்பியான விஷயத்த சொல்லிருக்க. இப்படியே இரு. என் கூட நீ இருக்கணும்னா இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லணும். புரியுதா? என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி வாய்க்கு. என்னடி இவ்வளோ பைத்தியமாக இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, அவன் அவ்வளோ நல்லா பார்த்துப்பான் தெரியுமா? உனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. இப்போ கூட அவனை நினச்சிட்டு தான் நான் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன். பெயினாகவும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சிலது நினைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. திருத்த முடியாதுடி. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இங்கே பாரு, இப்போ நான் கூப்பிட்டதுக்கே ஒரு முக்கியமான விஷயம் பேசதான். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அது ஒரு பிளான். நானும் என் தோழிகளும் இப்போ தான் போட்டோம். ஜஸ்ட் நவ். நாளைக்கு நம்ம அந்த பெல்லாவோட அந்த மேக்கப் மூஞ்சியோட முகத்திரையை கிழிக்க போகிறோம். நீ அடங்க மாட்டல்ல? உன்னோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டல ஆஷி. ஸ்கூலில் தான் இப்படிலாம் பண்ணி பிரின்சிபல் கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு இருப்ப. இப்போ காலேஜ்லேயுமா? உனக்கு ஒரு எனிமி கிடச்சிட்டா போதுமே, அவங்கள அழ வைக்காமல் விடமாட்டே. ஆல்ரெடி பெல்லா உன்னால் அழுதுட்டால. விட ஆஷி, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஐயா, என்னாலலாம் முடியாது. யார் மேலே கை வச்சிட்டா தெரியுமா? இந்த ஆஷியோட ஃப்ரெண்டு மேலே. நான் சும்மா இருப்பேனா? இங்கே பாரு, பிளானை கேளு. நீ என்னை துரத்திட்டு வர. ஐயோ, நான்லாம் உன்னை துரத்த மாட்டேன்ப்பா. எப்போடி நல்லவளே. என்னோட தோழி இருக்கா, அவனை துரத்திட்டு வருவா. கையில் நான் அவ்வளோ வாட்டர் கேன் வச்சுருப்பேன். கரெக்டாக 8 மணிக்கு வரும்போது கையில் உள்ள வாட்டர் கேன்லாம் பொலிச்சின்னு மூஞ்சிலேயே அடிக்கணும். அப்போ அவன் மூஞ்சியில் உள்ள எல்லா அம்மாவும் கீழே வந்துடும். அவள் போட்டிருக்கிற அந்த பன்னி வாய்க்கு லிப்ஸ்டிக்கும் கீழே விழுந்துடும். அப்புறம் என்ன, தயாங் வந்து பார்ப்பான், அது அழுகும். ஐயோ, நினைக்கும் போதே ஒரே குஷியாக இருக்குது. நாளைக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், புரியுதா? இதெல்லாம் ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. எப்போ உனக்கு வேணால் அது சைல்டிஷாக இருக்கட்டும். எனக்கெல்லாம் இது ஜாலியாக இருக்குப்பா. நாளைக்கு எப்போ ஆகுன்ட்ருக்கு. நான் கலர் தண்ணிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவள் வரட்டும். அவள் மூஞ்சியில் உள்ள சாயத்தெல்லாம் எப்படி இறக்குறேன்னு பாரு. இதிலெல்லாம் என்ன சேர்த்திட்ருக்காதா ஆஷி? ஐயா, நீ அவ்வளோ வருத்தம் கிடையாது. நீ ஒரு அழுகு மூஞ்சி, அப்பாவி. இது மட்டும்தான் நீ லாய்க்கி. என்ன, எப்படியும் அவள் பேக்கில் 4-5 மாவு வச்சுருப்பா. போட்டாலும் அவ்வளோவா தெரியாது. தயாங் பார்க்கணும் அவள் மூஞ்சி மயிரை. இரு நான் வச்சுக்கிறேன். நாளைக்கு உன்னை வச்சுக்கிட்டு. சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். உங்ககிட்டலாம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியுமா? போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கட் பண்ணிடுறா. ஸோ அப்படியே நைட் ஆகுது. உங்களால் தூங்க முடியாமல் செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ்ரூம்லேயே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. கரெக்டாக வெளியில் வந்து ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா டைம் 1 o'clock ஆகுது. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு, தயாங் ஆன்லைனில் இருக்கானா? இருப்பான். ஏன்னா அவன் கமிட்டட் வேறு. பெல்லாக்கிட்ட நிறையா பேசுவான்ல. எதுக்கோ போய் பார்க்கலாம். ஆன்லைனில் தான் இருக்கான்.
என்கிட்டலாம் பேச மாட்டல தயாங் நீ. பெல்லா கிட்ட என்னென்னலாம் பேசிகிட்டு இருப்ப நீ. ரொம்ப உரிமையா சாப்பிட்டியாடி பொண்டாட்டி. அவ ரொம்ப கொடுத்து வச்சவ ரொம்ப. ஆனால் நான் உனக்காக இங்கே எங்கிட்டு இருக்கேன். மிஸ் யூ தயாங். அட்லீஸ்ட் நீ இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கனாச்சும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது சேட் பண்ணலாமா? வேணாம், அவங்களுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் நயா. அந்த எச்ச வேலையை மட்டும் நீ பண்ணாத. ஆனால் என்னால் அவன்கிட்ட பேசாமலும் இருக்க முடியலையே. சாப்பிட்ருப்பானா? நீ பேசாமல் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேட்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவங்க ஸ்டில் ஆன்லைனுன்னு தான் காட்டிகிட்டே இருக்குது. அகெயின் தயாங்கோட டிபி அபவுட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டோம், ஒரு டைம் அழுதுட்டும் இருக்கீங்க. உங்களோட ஸ்டேட் என்னன்னு உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. டிபியில் மூஞ்சியை பாரு, அப்பாவி மாதிரி இருக்கான். இந்த கண்ணு எனக்கு நினச்சினே தயாங். உன் கண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்குமே உன்னோட கண்ணு மாதிரி இல்லை தெரியுமா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. என்ன சடனாக டிபி மாற்றிட்டான்? ஐயோ, அவள் மாற்ற சொல்லியிருப்பா. 1 மணிக்கு யாருக்காச்சும் டிபி மாற்ற தோணுமா? இதை பார்க்குறக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலல்ல. சரி தயாங், எப்போவுமே உன் விஷயத்தில் எனக்கு எதுவுமே அமையாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் டிபி கூட அவ்வளோ வெறிக்க பார்க்க மாட்டேன். உன்னோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, பாஸ்போர்ட் ஃபோட்டோ. அதை பார்த்தா அதெல்லாம் இது மாதிரி எனக்கு எதுவும் கஷ்டத்தை தராது. ஆமாம், இன்னும் ஆன்லைன்லேயே இருக்கல்லடா நீ. ஆன்லைன்லேயே இருக்கல்ல. இரு தயாங், நீ போகிற வரை நானும் ஆன்லைன்லேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு தயாங் கிட்டேருந்து கால் வருது. உங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் பக்குன்னு அடிக்குது. தயாங், கண்ணை நல்லா கசக்கிட்டு பாரு நயா, இது தயாங்கா இருக்காது. தயாங் தான். இவர் எதுக்கு எனக்கு இப்போ கால் பண்ணுறாரு? ஹலோ தயாங். என்ன நயா, இன்னும் தூங்கலையாடி நீ? இன்னும் ஆன்லைன்லேயே இருக்க? நான் ஆன்லைனில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? வந்து பார்த்தேன், நம்ம சேட்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தேன். ஆன்லைனுன்னு காட்டுச்சு. ஏன் அண்ணன் தூங்காமல் இருக்க? படிக்கிறியா அண்ணன்? அப்படி படிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்து தூங்க பார்க்கலாம். தயங்க ஒரு நிமிஷம் இரு. நம்ம சேட்லாம் படித்து பார்த்தியா? நான் ஆன்லைனில் இருக்கிறது நீ வந்து சர்ச் பண்ணியா நயான்னு? இல்லை, நீ என்ன சேவ் பண்ணி வச்சுருப்ப? நயான் தான் சேவ் பண்ணியிருக்கேன்டி. சேவ் என்னோட பேர் சாம்பார், அதை மாற்றிட்டியா? சரி ஓகே. சரி விடு. நயான்னு சர்ச் பண்ணல உன் கையால். சூப்பர், எனக்கு இது போதும். வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நீ என்னோடய நேமை போட்டு சர்ச் பண்ணி நான் ஆன்லைனில் இருக்கனா இல்லையான்னு பார்த்துருக்க. எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? சீரியஸ்லி தேங்க்யூ தயாங். நான் இப்போ ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாரை விட நான் தான் ரொம்ப ஸ்பெஷல் தயாங். நான் தான் ஸ்பெஷல். நயா கூல் டவுன் ரீ. எதுக்கு இப்போ இப்படி உணர்ச்சி வசப்படுற? என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் ஆன்லைனில் இருக்கனா இல்லையான்னு, அப்படியே போகாமல் கால் பண்ணியிருக்கீங்க. ஐயோ, எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? நயா சீரியஸாக சொல்கிறேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குடி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படாத நயா. இப்போது நான் உனக்கு கால் பண்ணதுக்கு இப்படி பண்ணுற, அதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்போ உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? லவ் யூ தயாங். ஐ லவ் யூ ஸோ மச். சாப்பிட்டியா நீ? நயா நீ போய் தூங்கு நயா. சொல்லு, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டி. வயிறு நிறைஞ்சிருச்சா? நயா என்ன நயா, என்னடி இப்படிலாம் கேட்டுட்ருக்க? நீ சொல்லு, வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டல்ல? அப்பா பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கலல்ல? அதை நினச்சிட்டே இருந்திருப்ப தானே? இல்லடி, அவங்க சொன்னதும் கரெக்டு தான். நீ எல்லாம் புதுசு வந்தால் விட்டுட்டு போக மாட்டேன். ஆனால் நான் அப்படி இல்லைல்ல.
என்னதான் இருந்தாலும் உன்னை நான் அன்றைக்கி வெயிட் பண்ண விட்டுருக்கக்கூடாது. சாரிடி. சாரிலாம் விடு. இப்போ நீ என்னை சர்ச் பண்ணியிருக்க தயோங் நயான்னு, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஐயோ ஏசப்பா, தேங்க்யூ. இதுலேருந்து எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. என் லவ் எனக்கு கிடைக்கும், நீ வேணா பாரு. நயா, நீ இப்படி பேசுகிற மாதிரி இருந்தா என்கிட்ட பேசாதடி, புரியுதா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ஹாப்பியாக எனக்கு அது போதும். இல்லை இல்லை தயோங், அப்பப்போ என் கூட பேசு. உனக்கு பெல்லா தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட நம்பிக்கையும் நீ ரெஸ்பெக்ட் பண்ண. என்ன இப்படிலாம் சொன்னால் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? சரி விடு. தயோங் தயோங் தேங்க்யூ தயோங். ரொம்ப அழுதேன் பாத்ரூமில் போயிட்டு. இப்போ ஒரு மாதிரி மெடிசனாக இருக்குது. இது போதும் எனக்கு. எனக்கு வேறு என்ன வேணும்? தயோங், இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். என்னடி? இனியும் என்ன கேட்கணும்? என்னை கண்ணம்மான்னு கூப்பிட்டல்ல, அது மாதிரி பெல்லாவை கூப்பிட்டியா? இல்லை நயா, நான் கூப்பிடல. ப்ளீஸ், அது ஒன்று மட்டும் எனக்கு உரிமையாக இருக்கட்டும். அது ஒன்று மட்டும் எனக்குன்னு கொடு. அவளை அப்படி கூப்பிட்றாத. அப்படி கூப்பிட்ட நெக்ஸ்ட் செகண்ட் நான் செத்துருவேன். நயா, என்ன நயா, நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாடி? இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட பேச வேணாம் நினச்சேன். கொஞ்ச நாள் போட்டும், அவள் எல்லாத்தையும் மறந்ததுக்கப்புறம் அவகிட்ட போய் பேசலான்னு நினச்சேன். ஆனால் என் மனசு தான் சும்மா இல்லை. நானாக வாண்டடாக வந்து பேசி இன்றைக்கி எகைன் உன்னை ஒரு மாதிரி நினைக்க வச்சிட்டேன்ல. இனிமேல் நான் கால் பண்ண மாட்டேன் நயா. தயோங் தயோங் இல்லை தயோங், நான் எகைன் இது மாதிரிலாம் பேச மாட்டேன். நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகாத. உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா? இல்லை, அடிக்கடி இது மாதிரி கால் பண்ணு, உன்னை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. நான் உனக்காக நீ ஆன்லைனில் இருக்கேன். டெய்லியும் கால் பண்ணிடு தயோங். ஃபேக்காக வச்சு பண்ணு. ஃபேக் ஃபீலிங்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல, அது மாதிரி இருந்துட்டு போயிரு. நயா, நான் வைக்கிட்டா காலை? நானா இல்லை, எனக்கு பிடிக்கல. இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் வைக்கிறேன் தயோங், பாய் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை தூக்கி வீசிட்டு உங்கள் முடியை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. நான் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணேன்? இது நான் இல்லை. இது நான் கிடையாது. இது நான் இல்லை நாயா. இது நாயா கிடையாது. நான் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? இது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறீங்க. உங்கள் அம்மா ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. நயா என்னாச்சுமா? நீ ஓகேவா? அம்மா 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 எனக்கு பழைய மாதிரி மாறணுமா? அம்மா நான் என்னென்னமோ பண்ணுறேன், என்னென்னமோ பேசுகிறேம்மா, எனக்கு பிடிக்கலம்மா என்னவே. நயா ஒன்றும் இல்லை நயா, இங்கே பாரு, அம்மாவை பாரு. இல்லை நான் பார்க்கல. அம்மா 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 முடியலம்மா. நான் என்னென்னமோ பேசுகிறேன், என்னென்னமோ எப்படியோ எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா என் பிஹேவியரு. நாளுக்கு நாள் நான் ரொம்ப ஒரு மாதிரி மாறுறேன். எனக்கு இப்படி இருக்க பிடிக்கலம்மா. நயா நீ படு, அம்மா பக்கத்துலேயே படு, அம்மாவை ஹக் பண்ணிட்டு படு. அம்மா உன் கூட தான் இருக்கேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வழியாக தூங்கிடுறீங்க. ஓகேடா, அந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.